வணக்கம். நான் தமிழன்பன். காலையிலிருந்து ஒரு காணொளி துண்டு, அதாவது ஒரு வீடியோ கிளிப் சமூக வலைதளம் எங்கும் வலம் வந்து கொண்டிருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் அவர்கள் ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு அளித்த நேர்காணலின் முன்னோட்டம் அது. அந்த முன்னோட்டத்தில் அவர் சொல்லியிருக்கிற கருத்துக்களை வைத்துக்கொண்டு திருமா உளறுகிறார், திருமா மாற்றி மாற்றி பேசுகிறார், திருமா தெளிவில்லாமல் பேசுகிறார், திருமா ஒரு குழப்பவாதி என்று ஏகப்பட்ட விமர்சனங்கள் அவர் மீது வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. அது ஒரு தொலைக்காட்சிக்கு அளித்த நேர்காணலின் முன்னோட்டம்தான். முழு பேட்டி இன்று மாலைதான் ஒளிபரப்பாகும் என்று அந்த நிறுவனம் அறிவித்திருக்கிறது. அந்த முழுமையான பேட்டியை பார்த்த பிறகாவது விமர்சனம் வைக்கலாம் என்கிற ஒரு பொறுமை இல்லாமல் அவசரமாக அவர் மீது ஏராளமான விமர்சனங்கள் வைக்கப்படுகின்றன. அப்படி என்ன அவர் அதில் சொல்லிவிட்டார்? இதற்கு இவ்வளவு விமர்சனங்கள் என்றால், நாங்கள் தாவேகாவுடன் அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்தாலும் தாவேகாவுடன் இன்னும் கூட்டணி வைக்கவில்லை. கூட்டணி என்பது வேறு. அமைச்சரவையில் நாங்கள் அவருடைய ஆட்சிக்கு ஆதரவு அளித்தோம், அதற்கு பரிசாக எங்களுக்கு அமைச்சர் பதவி கிடைத்தது, அவ்வளவுதான். அதை தாண்டி கூட்டணி என்று ஒன்று வைக்கப்படவில்லை. அமைச்சராக இருந்தாலும் நாங்கள் வெளியே வந்தால் என்ன தவறு? வெளியே வரமாட்டோமா? அமைச்சராக இருப்பதாலேயே அப்படியே இருந்து விடுவோமா என்கிற பொருளில் அவர் பேசியிருந்தார். அதற்குத்தான் இவ்வளவு விமர்சனங்கள் அவர் மீது வைக்கப்படுகின்றன. இது எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் உள்ள ஒரு தனி உரிமை சார்ந்த ஒரு விஷயம்தான். அவர் தாவேகாவுக்கு அறுதி பெரும்பான்மை இல்லை எனும்போது அவர்கள் தேடி சென்று ஆதரவு கேட்டார்கள். அதன் அடிப்படையில் ஆதரவு கொடுத்தார்கள். இவர்கள் ஆதரவு கொடுக்கவில்லை என்றால் அன்றைக்கு அந்த மே 10 அன்று தமிழ்நாட்டில் ஆளுநர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டிருக்கும். அந்த ஆபத்தை தடுக்க நாங்கள் இந்த கட்சிக்கு ஆதரவு அளித்தோம் என்று ஒன்றுக்கு பலமுறை வெளிப்படையாக சொல்லிவிட்டார்கள். சொன்ன பிறகும் அவர்கள் மீது இந்த விமர்சனங்கள் வைக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றன. இப்பொழுது அவர் இந்த பேட்டியில் இந்த கருத்தை சொன்னதால், அதாவது தாவேகா கூட்டணியிலிருந்து நாங்கள் வெளியே வந்தால் என்ன வரமாட்டோமா? அமைச்சர் பதவி கொடுத்து விட்டால் அப்படியே இருந்து விடுவோமா என்ற கேள்விதான் பலரையும் பதட்டப்படுத்தி இருக்கிறது என்று நான் யூகிக்கிறேன். ஏனெனில் நேற்று இதே நேரம் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் ஒரு பேட்டி அளிக்கிறார். அந்த பேட்டியில் தாவேகாவை ஆதரித்து அவர் பேசுகிறார். தாவேகா ஆட்சி 1 மாத ஆட்சி எப்படி இருக்கிறது என்ற கேள்விக்கு மிகச்சிறப்பாக இருக்கிறது என்று பதிலளிக்கிறார். அதற்கு அடுத்து பொள்ளாச்சி அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்த பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை நிகழ்வு போல் சேலத்தில் நடந்திருப்பதாக செய்திகள் வருகிறது என்கிற கேள்விக்கு அவர் மிக எளிதாக அதை கடந்து விட்டார். இந்த பாலியல் வக்கிரங்கள் எல்லாம் காலங்காலமாக நடப்பவை, இந்த ஆட்சி அந்த ஆட்சி என்று இல்லை, எல்லா ஆட்சியிலும் இது நடக்கும், அப்படி செய்பவர்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கடந்து போய்விட்டார். ஆனால் இதை இவ்வளவு எளிதாக இவர் கிடக்கிறார். இந்த சிக்கலை, அதாவது திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, நாள்தோறும் பாலியல் வன்கொடுமைகள் நடக்கின்றன என்பதுதான் தேர்தல் பரப்புரையில் மிக பிரதானமான பேசுபொருளாக இருந்தது என்பதை அவர் கவனிக்கவில்லையா அல்லது கவனிக்காதது போல் கடந்து விட்டாரா என்று தெரியவில்லை. அதே சமயம் கூட்டணி குறித்தும் நாங்கள் பொதுக்குழு கூட்டி முடிவெடுப்போம் என்றால் அந்த பேட்டிக்கு எந்த எதிர்வினையும் நான் காணவில்லை. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் தலைவர் பேசியவுடன் இவ்வளவு எதிர்ப்புகள், இவ்வளவு விமர்சனங்கள் வருகின்றன. அவர் கூட்டணியை முறித்துக் கொள்கிறேன் என்று எந்த இடத்திலும் சொல்லவில்லை. தாவேகாவுடன் நாங்கள் அமைச்சரவையில் இருக்கிறோம் என்று இன்னும் சொல்ல போனால் முழுமையான பேட்டி பார்த்தால்தான் அவர் முழுமையாக என்ன கருத்துக்களை சொல்லியிருக்கிறார் என்றே தெரிய வரும். ஒரு முன்னோட்டத்திற்காக அதை அனைவரும் பார்க்க வைக்க வேண்டும் என்ற விறுவிறுப்பிற்காக துளியாக தொகுத்து அதை வெளியிட்டிருக்கிறது அந்த நிறுவனம். அதை பார்த்துவிட்டு இவ்வளவு விமர்சனங்கள் வருகின்றன என்பதுதான் வேடிக்கையான ஒன்று. அதே சமயம் இந்த கூட்டணியில் இருப்பது என்பது, கூட்டணியில் இருந்தாலே, அதாவது கடந்த ஆட்சியில் திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் இருந்தபோது திமுக ஆட்சியில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிராக நடந்த பல கொடுமைகளின் போதும் வாய்மூடி மௌனியாக இருந்தது என்கிற விமர்சனங்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சி சந்தித்தது. இப்பொழுது இந்த ஆட்சியில் அமைச்சரவையிலும் பங்கு இருப்பதால் இன்னும் கூடுதலான விமர்சனங்களை சந்திக்க வேண்டியது வரும். அது இயல்பான ஒன்றுதான். அதேபோல் அதனால்தான்
பொது உடைமை கட்சிகள் எல்லாம் எந்த கட்சியிலும், அதாவது பொது உடைமை கட்சியினுடைய முழுமையான ஆட்சி, அவங்களுடைய தலைமையில் ஆட்சி அமைந்தால்தான் அவர்கள் அமைச்சரவையில் பங்கு பெறுவார்கள். இன்னொரு அமைச்சரவையில் எப்பொழுதும் பங்கேற்பதில்லை என்கிற முடிவுக்கு இதுதான் காரணம். அவர்கள் செய்கிற தவறுகளுக்கும் சேர்த்து நாம் பதில் சொல்லியாக வேண்டுமே என்கிற கட்டாயத்தின் அந்த ஒரு தர்ம சங்கடத்துக்கு ஆளாக கூடாது என்பதாலேயே அமைச்சரவையில் பங்கேற்பதில்லை என்கிற முடிவை அவர்கள் எடுத்து இப்பவும் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுதும் தமிழ்நாடு ஆட்சியில் அவர்கள் பங்கெடுக்கவில்லை. அதே சமயம் அவர்களும், அதாவது அண்மையில் டெல்லியில் நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொண்ட முதல்வர் விஜய் அவர்கள் 100 நாள் வேலை திட்டம் குறித்து தெரிவித்த கருத்து கடுமையான எதிர்வினைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. முந்தைய திமுக ஆட்சியில் திமுக, அதிமுக அனைவரும் உடன்பட்டு சட்டப்பேரவையில் அதற்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறார்கள். அதை தெரிந்தோ தெரியாமலோ மறந்தோ அவர் போய் இந்த வேலை வாய்ப்புக்கான திட்டங்களை அமல்படுத்த அனுமதி அளிக்க வேண்டுகிறேன் என்று கோரிக்கை வைத்துவிட்டு வந்திருக்கிறார். இது அரசியல் அரங்கில் ஒரு கடும் எதிர்வினைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. பாஜகவிடம் விஜய் மண்டியிடுகிறார் என்கிற விமர்சனங்கள் வர தொடங்கி இருக்கின்றன. இதற்கு இந்திய பொது உடைமை கட்சி, அதாவது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சிபிஐ, அது ஒரு எதிர்வினையாற்றி இருக்கிறது. அதனுடைய சமூக வலைதள பக்கத்தில் ஒரு பதிவை வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த திட்டத்தை எதிர்த்து தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்று ஒரு பதிவை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த பதிவில் கூட அவர்கள் அந்த கோரிக்கையை யாருக்கு வைக்கிறார்கள் என்கிற ஒரு புரிதலே இல்லாமல் அந்த பதிவை மொட்டையாக வெளியிட்டிருக்கிறார்கள். பொதுவாக ஒரு கோரிக்கை வைப்பதென்றால் தமிழக அரசுக்கு வைக்க வேண்டும், அல்லது முதலமைச்சருக்கு வைக்க வேண்டும், அல்லது ஒரு துறை சம்பந்தப்பட்ட அமைச்சருக்கு வைக்க வேண்டும் என்கிற ஒரு முறை இருக்கிறது அல்லவா? இந்த இடத்தில் தமிழக அரசே இந்த இதை நிறைவேற்றாதே, விபிஜி ராம்ஜி திட்டத்தை நிறைவேற்றாதே, அதற்கு எதிராக சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்று என்று எழுதியிருந்தால் அது ஒரு முறையானதாக இருந்திருக்கும். அவர்கள் அதை எதிர்க்கிறார்கள். அதே சமயம் அந்த கோரிக்கை யாருக்கு என்பதை கூட சொல்லாமல் எதிர்க்கிறார்கள். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்று மொட்டையாக இருக்கிறது. யார் நிறைவேற்ற வேண்டும்? தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும். அது தமிழக அரசே அல்லது முதல்வர் விஜய் அவர்களே என்கிற ஒரு சொற்பிரயோகம் அதில் இல்லை. அப்படித்தான் அவர்களே தர்ம சங்கடத்துடன் நடந்து கொள்கிறார்கள். ஆட்சிக்கு ஆதரவளித்து விட்டோம், அவர்கள் செய்கிற தவறுகளுக்கெல்லாம் ஒட்டுக் கொடுக்க வேண்டியது இருக்கிறதே என்கிற தர்ம சங்கடம் உள்ளுக்குள் இருந்தாலும் அதை வெளியில் காட்டிக்கொள்ளாமல் அவர்கள் அப்படியே மேம்போக்காக போய்கொண்டிருக்கிறார்கள். திருமாவளவன் அவர்களும் அப்படித்தான். பல விஷயங்கள் கருத்தியல் ரீதியாக அவருக்கு உடன்பாடு இல்லை எனினும் இந்த ஆட்சிக்கு ஆதரவு அளித்து விட்டோம் என்பதால் அமைதியாக கடந்து போகிறார், அல்லது ஒரு தோழமையோடு சுட்டி காட்டுகிறார். அவர் திமுக கூட்டணியில் இருந்தபோதும் அதை செய்தார், இப்பொழுதும் அதை செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் ஏன் கூட்டணியிலிருந்து நாங்கள் வெளியே வந்தால் என்ன தப்பு என்கிற பொருளில் அவர் பேசியவுடன் அவர் மீது இவ்வளவு விமர்சனங்கள் வைப்பதற்கு அவரை எப்படி பார்க்கிறார்கள் என்பதற்கான வெளிப்பாடாகத்தான் இது இருக்கிறது. அந்த கூட்டணியில் சேருவோம் என்கிற பொருளில் சொன்ன வைகோவுக்கு ஆதரவு, கூட்டணியிலிருந்து வெளியே வருவோம் என்று சொன்ன விடுதலை சிறுத்தைகளுக்கு கடும் எதிர்ப்பு என்றால் இவர்கள் எப்படி பார்க்கிறார்கள்? அதாவது மு.க. ஸ்டாலின் அவர்கள் நேற்று பேசியது போல் இவர்கள் மீது நம்பிக்கை இல்லாமல் தான் முதல்வர் விஜய் அவர்கள் இருக்கிறார். விஜய் கட்சியும் இந்த கூட்டணி கட்சிகளின் மீது நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறார்கள். அதனால்தான் அவர்கள் அதிமுகவை சேர்ந்தவர்களை விலைக்கு வாங்கி கொண்டிருக்கிறார்கள் என்றெல்லாம் பேசினார். அது அப்படியே உண்மை என்பது போலத்தான் இப்பொழுது திருமாவளவன் அவர்கள் மீது வைக்கப்படுகிற விமர்சனங்கள் மூலம் நமக்கு தெரிய வருகிறது. இது அவருடைய பேட்டியில் முழுமையாக அவர் என்ன கருத்து சொன்னார் என்பதெல்லாம் தெரிய வரும் என்றாலும் இப்பொழுது இன்னொரு விஷயம் இலைமறைவாக ஓடிக்கொண்டிருக்கிறது. அதனுடைய வெளிப்பாடாகவும் இந்த பேட்டி இருக்கலாம் என்கிற கருத்தும் உலவிக் கொண்டிருக்கிறது. அது என்னவென்றால், அண்மையில் முதல்வர் விஜய் அவர்களை பாமக தலைவர் அன்புமணி அவர்கள் நேரில் சந்தித்து பேசினார். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு அரசியல் கட்சி தலைவர் இன்னொரு தலைவரை அல்லது முதலமைச்சராக இருந்தாலும் இன்னொரு கட்சி தலைவரை சந்திப்பது என்பது அவ்வளவு எளிதில் நடந்து விடாது. அவ்வளவு நேர்மையாகவும் நியாயமாகவும் நடந்து கொள்வதில்லை யாருமே. அவர்களுக்கு ஒரு தேவை அல்லது மறைமுக பேச்சுவார்த்தை, அது சம்பந்தமாக இன்னொன்று, அதாவது வெளிப்படையாக நம்ம தோற்றத்திற்கு ஒன்று நடக்கும், அதற்கு பின்னால் அதற்கு இணையாக வேறொன்று நடந்து கொண்டிருக்கும். அப்படி 2 விஷயங்கள் இருந்தால் மட்டுமே நேரில் சந்திப்புகள் நடக்கும் என்பது அனைவரும் அறிந்த விஷயம். இப்பொழுது அவர் முதலமைச்சர் அவர்களை சந்தித்து சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்து விட்டு வந்திருந்தாலும் அவர் சந்திப்பு என்பது பல்வேறு விவாதங்களை
அரசியல் அரங்கில் ஏற்படுத்தி இருக்கிறது. இலைமறைவில் மிகப்பெரிய ஒரு செய்தியும் ஓடிக்கொண்டே இருக்கிறது. அது விஜய் அவர்கள் அது என்னவென்றால் பாமகவும் இந்த ஆட்சியில் பங்கு பெறக்கூடும் என்பதுதான் அந்த செய்தி. இந்த செய்தி ஏன் வருகிறது என்றால், விஜய் அவர்கள் அறுதி பெரும்பான்மை இல்லை என்றவுடன் முதல் ஆளாக ஓடிப்போய் அவருக்கு ஆதரவு கொடுத்தது காங்கிரஸ் கட்சி. அது ஒரு மிகப்பெரிய ஒரு தார்மீக பலமான ஒரு நிகழ்வு. ஒருவருக்கு ஆதரவு இல்லாமல் தவித்து போய் நிற்கும் போது நாங்கள் இருக்கிறோம் என்று ஒரு 5 உறுப்பினர்களை கொன்ற ஒரு காங்கிரஸ் கட்சி வந்து நிற்கிறது என்பது அவருக்கு மிகப்பெரிய ஒரு பலமான ஒரு விஷயம். அந்த விஷயத்தை அவர்கள் செய்ததால் அவர்களுக்கு அமைச்சரவையில் 2 இடங்கள் கொடுத்தார், மாநிலங்களவை உறுப்பினர் பதவியும் கொடுத்தார், எல்லாம் சரி. அதே சமயம் ஒன்றிய ஆட்சியை பகைத்து கொள்ளக்கூடாது, அவர்களோடு மோதி கொள்ளக்கூடாது, அவர்களை விரோதம் பாராட்டி கொள்ளக்கூடாது என்கிற போக்கிலும் விஜய் அவர்கள் நடந்து கொள்கிறார் என்பது அவருடைய அடுத்தடுத்த நிகழ்வுகளில் நமக்கு தெரிய வருகிறது. சமையல் எரிவாயு விலையேற்றியதை குறித்து ஒரு வார்த்தை கூட பேசாத அவர் டெல்லி சென்று விபிஜி ராம்ஜி திட்டத்தை செயல்படுத்த அனுமதிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்த அவர் ஒரு முரண்பாடான விஷயங்கள் எதிலும் வாய் திறப்பதில்லை. அவர் நேர்மறையான விஷயங்களுக்கும் வாய் திறப்பதில்லை என்பது வேறு. முரண்பாடான விஷயங்களுக்கும் அவர் கட்சி சார்ந்த உறுப்பினர்களோ அமைச்சர்களோ வாய் திறப்பதே இல்லை. ராஜ்மோகன் அவர்கள், கல்வித்துறை அமைச்சராக இருக்கிற ராஜ்மோகன் அவர்கள், தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை தான், மும்மொழி கொள்கைக்கு இடமில்லை, அதுதான் எங்கள் கொள்கை என்று அழுத்தம் திருத்தமாக சொல்கிறார். சில நாட்களிலேயே அதிலிருந்து பின்வாங்கி சிபிஎஸ்இ பள்ளிகளில் இந்தி வருவதை பற்றி பரிசீலிப்போம் என்று இறங்கி வருகிறார். நிர்மல்குமார் அவர்கள் திருப்பரங்குன்றத்தில் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த நிலையே தொடரும் என்று சொல்கிறார். அதன் பிறகு அது குறித்து ஏகப்பட்ட விமர்சனங்கள் வந்த போதும் எதுவும் பேசாமல் அமைதியாக கடந்து போய்விடுகிறார். விஜய் அவர்களும் டெல்லி சென்று 2 முறை பதவியேற்ற 1 மாதத்துக்குள் 2 முறை டெல்லி சென்று ஒன்றிய ஆட்சியில் உள்ளவர்களை சந்தித்து விட்டு வருகிறார். கடந்த முறை பிரதமர் மோடி அவர்களையும் நிதியமைச்சர் அவர்களையும் சந்தித்தார். இந்த முறை மோடி அவர்களை சந்தித்து விட்டு கூடவே காங்கிரஸ் தலைவர்களையும் சந்தித்து விட்டு வந்தார். இப்படி அவர் பதவி ஏற்பதற்காக காங்கிரசின் ஆதரவை பெற்றுவிட்டாலும் காங்கிரஸோடு முழுமையான கூட்டணியை அமைக்காமல் தான் இருக்கிறார். காங்கிரஸோடு முழுமையான கூட்டணி அவர் அமைத்திருந்திருப்பாரேயானால் அவர் இந்தியா கூட்டணி கட்சிகளின் கூட்டத்தில் அவர் கலந்து கொண்டிருக்க வேண்டும். அதில் அவர் கலந்து கொள்ளவில்லை. அது குறித்து அவரும் சொல்லவில்லை, காங்கிரஸும் சொல்லவில்லை. அதேபோல் மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை மத்திய பிரதேசத்தில் அடாவடியாக காங்கிரசிடமிருந்து திருடி இருக்கிறது பாஜக. அதாவது காங்கிரஸ் வேட்பாளர் மீது ஒரு பொய்யான பழியை சுமத்தி, அவர் மீது ஒரு வழக்கு இருக்கிறது, அதை மறைத்து விட்டார் என்கிற பழியை சுமத்தி அவருடைய வேட்புமனுவை நிராகரித்து ஒரு பாஜக உறுப்பினரை மாநிலங்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுத்து விட்டது பாஜக. காங்கிரசுக்கு வர வேண்டிய ஒரு கண் முன்னால் தட்டி பறித்து சென்றது போல், அதாவது முழிச்சிருக்கு திருடுறதுன்னு சொல்ற மாதிரி திருடிட்டு போயிருக்காங்க. இது குறித்து இதுவே ஒரு பேச்சுக்கு திமுகவும் காங்கிரசும் கூட்டணியில் இருந்திருக்குமானால் மு.க.ஸ்டாலின் அவர்கள் இது குறித்து மிக வேகமாக பேசியிருப்பார். அதை மிகப்பெரிய பேசுபொருளாக மாற்றியிருப்பார். இந்தியாவெங்கும் அது குறித்து பேசுகிற அளவுக்கு அதை செய்திருப்பார். ஆனால் விஜய் அவர்கள் நம்பகத்தகுந்த கூட்டாளியாக இல்லை என்பது போல இது குறித்து வாயை திறக்கவில்லை. இது எங்கோ நடக்கிறது, யாருக்கோ நடக்கிறது என்பது போல் இருந்து விட்டார். இன்றைக்கு ஒரு காங்கிரசினுடைய ஆதரவில் ஆட்சி அமைத்திருக்கிறார், காங்கிரசுக்கு அமைச்சர் பதவி கொடுத்திருக்கிறார், தனக்கு வர வேண்டிய ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவியும் கொடுத்திருக்கிறார் என்றாலும் கூட அவர் காங்கிரசினுடைய முழுமையான கூட்டாளியாக காங்கிரசின் கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு அந்த கட்சியுடன் கூட்டணி அமைத்திருப்பவராக இல்லை. இது ஒரு தற்காலிக ஏற்பாடுதான் என்பது போல் நடந்து கொண்டு இன்னொரு பக்கம் பாஜகவுடன் கைகோர்ப்பது அல்லது அவர்கள் சொல்வதற்கு தலையாட்டுவது, அவர்கள் முன் மண்டியிடுவது என்கிற செயலை செய்து கொண்டிருக்கிறார். நமக்கு தெரிந்து இவன் முதன்முறையாக விபிஜி ராம்ஜி திட்டம், அதாவது 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை தமிழ்நாடு அரசு கொள்கை முடிவாக எதிர்த்திருந்தது. அதை இவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அதில் எந்த விமர்சனமும் வைக்காமல் அப்படியே ஏற்றுக்கொண்டிருக்கிறார் எனும்போது அதில் மாநில உரிமையும் பறிபோகிறது, நிதிச்சுமையும் கூடுகிறது, ஒரு மகாத்மா காந்தி என்கிற பெயரும் இல்லாமல் போகிறது என்பதை அவர் அப்படியே ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இது குறித்து இன்னும் தமிழ்நாடு காங்கிரஸ் சார்பிலும் யாரும் பேசவில்லை என்பது கவனிக்க வேண்டிய ஒன்று.
இவ்வளவு ஏன் சொல்கிறேன் என்றால், ஒரு பக்கம் காங்கிரஸை வைத்துக்கொண்டு இன்னொரு பக்கம் பாஜகவுடன் மறைமுக கூட்டணியில் அவர் இருக்கிறார், அவர்களோடு கைகோர்க்கிறார் என்பதற்கு எடுத்துக்காட்டாக அல்லது அதை மெய்ப்பிப்பது போல்தான் அன்புமணி அவர்கள் முதலமைச்சரை சந்தித்த நிகழ்வும் நடந்திருக்கிறது என்று அரசியல் மேல்மட்டத்தில் பேசிக்கொள்கிற விஷயமாக இருக்கிறது. அவர் எளிமையாக அன்புமணி அவர்கள் உடனே போய் சந்தித்து விட மாட்டார், சந்தித்து விடக்கூடிய நபரும் அல்ல. அவரும் ஒரு கட்சியினுடைய தலைவராக, அனுபவம் மிக்கவராக, ஒன்றிய அமைச்சராக இருந்தவர். அவர் எளிமையாக போய் ஒரு மாநில அதிகாரத்திற்கு பயந்து போய் சந்திக்கிற ஆள்லாம் கிடையாது. ஏதோ ஒரு காரணம் இருக்கிறது என்று அப்பொழுது சொல்லப்பட்டது. இப்பொழுது பாஜகவை சமாதானப்படுத்துவதற்கு அல்லது பாஜகவுடனுடைய உறவை தொடர்வதற்கு, நாங்கள் உங்களுடன் இணக்கமாகத்தான் இருக்கிறோம் என்று வெளிப்படுத்துவதற்கு பாஜக கூட்டணியில் வெற்றி பெற்ற பாமகவையும் ஆட்சிக்குள் கொண்டு வந்து விடலாம் என்பது விஜயின் கணக்காக இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. பாமக வந்தால் பாமகவுக்கு 4 உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். 4 உறுப்பினர்கள் உள்ளே வந்தால் விடுதலை சிறுத்தைகளின் நிலை என்ன என்பது அவர்கள்தான் முடிவு செய்ய வேண்டும். பொதுவாக பாமக இருக்கும் இடத்தில் விடுதலை சிறுத்தைகள் இருக்காது என்பது விடுதலை சிறுத்தைகளுடைய நிலைப்பாடு. இப்பொழுது விடுதலை சிறுத்தைகளும் இருக்கட்டும், பாமகவும் இருக்கட்டும் என்பது போல் விஜய் அவர்கள் சொல்கிறார் என்றும், பாமகவும் ஆட்சிக்குள் வந்து கூட்டணி அமைச்சரவைக்குள் வந்து அவர்களுக்கும் ஒரு அமைச்சர் பதவியை கொடுத்து விட்டால் இன்னும் கூடுதல் தெம்போடு நாம் வளம் வரலாம் என்பதும் விஜயனுடைய கணக்காக இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அதற்கு இன்னொரு காரணமும் இருக்கிறது. விஜய் அவர்கள் தேவையில்லாமல் ஒரு 4 அதிமுக உறுப்பினர்களை விலக்கி வாங்கி 4 பேரை பதவி விலகச் செய்து அவர்கள் அந்த இடத்தை காலியாக அறிவித்தது அவருக்கு அவரே வைத்துக்கொண்ட ஆப்பு என்றுதான் சொல்லப்படுகிறது. ஏனெனில் இப்பொழுது தமிழ்நாடு சட்டசபையில் 5 இடங்கள் காலியாக இருக்கின்றன. விரைவில் அதற்கு தேர்தல் வரவிருக்கிறது. அந்த 5 இடங்களில் ஒரு இடம் அவர் வெற்றி பெற்ற இடம், திருச்சி கிழக்கு தொகுதி அவர் வெற்றி பெற்ற இடம். அந்த தொகுதியிலும் யாரோ ஒரு வேட்பாளரை நிறுத்தினால் கூட வெற்றி பெற்று விடுவோம், விஜய் முகத்துக்காக ஓட்டு போட்டார்கள், அப்படியேதான் மக்கள் இருக்கிறார்கள் என்று விஜய் கட்சியினர் சொல்வது உண்மையானால் அந்த தொகுதியிலிருந்து யாராவது ஒருவரை வேட்பாளராக நிறுத்தி இருக்கலாம். ஆனால் அதை தாண்டி மீண்டும் ஒரு வெளியிலிருந்து ஒரு சக்தி தேவைப்படுகிறது என்பதற்காக நடிகர் லாரன்ஸை அந்த தொகுதியில் வேட்பாளராக அறிவிக்க இருக்கிறார்கள். அந்த தொகுதி, அதாவது விஜய் முகத்துக்காக ஓட்டு போட்டவர்கள் இப்பொழுது ராகவா லாரன்ஸ் முகத்துக்காகவும் ஓட்டு போட வேண்டிய தேவை விஜய்க்கே ஏற்பட்டிருக்கிறது. தன்னுடைய முகம் மட்டும் போதாது, இன்னொரு கூடுதலான ஒரு முகம் தேவை என்பதால் தான் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் என்பது அக்கட்சி வட்டாரங்களிலேயே உலகிற செய்தி. மீதி 4 தொகுதிகளும் அதிமுக வெற்றி பெற்ற தொகுதி. அதாவது விஜய் முகத்துக்காக தமிழ்நாடே தலைகீழாக புரண்டு விஜய் முகத்துக்காக ஓட்டு போட்டு ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து விட்டது என்று மேடைக்கு மேடை பெருமிதமாக பேசிக் கொண்டிருக்கிற விஜய் கட்சியினர் அந்த புரட்டி போட்ட அலைக்கு நடுவிலே தான் இந்த 4 தொகுதிகளிலும் அதிமுக வெற்றி பெற்றிருக்கிறது. அப்பொழுதே அதிமுக வெற்றி பெற்றிருக்கிறது என்றால், தேர்தலுக்கு பிறகு இவர்கள் ஆட்சி அமைந்த பிறகு இந்த 1 மாதத்தில் எதுவுமே மாறவில்லை. எல்லா இடங்களில் லஞ்ச ஊழலை ஒழித்து விட்டோம், லஞ்ச ஊழலே கிடையாது, இன்னும் 25 ஆண்டுகளுக்கு விஜய் தான் முதலமைச்சர் என்றெல்லாம் அமைச்சர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்றாலும், அரசு அலுவலகங்களுக்கு நாள்தோறும் செல்பவர்கள் சொல்லுகிற செய்தி எங்கும் எதுவும் மாறவில்லை, பணம் கொடுத்தால்தான் வேலை நடக்கிறது என்பது அனைவரும் சொல்லுகிற செய்தியாக இருக்கிறது. இது தனிப்பட்ட முறையில் நாம் பேசுகிற போது கிடைக்கிற தகவல்களும் சரி, சமூக வலைதளங்களில் பகிரப்படும் செய்திகளிலிருந்தும் நாம் புரிந்து கொள்கிற விஷயமாக இருக்கிறது. அதேபோல் மதுக்கடைகளில் பாட்டிலுக்கு 10 ரூபாய் என்று அவர் பாடினார். இப்பொழுதும் அது மாறவில்லை. பாட்டிலுக்கு இன்னும் சொல்ல போனால் பாட்டிலுக்கு 20 ரூபாய் வாங்குகிறார்கள் என்று அதிர்ச்சி செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. அதிமுக ஐடிவிங் அதை பற்றி பெரிய பதிவை வெளியிட்டது. இதுவரை ஆளுங்கட்சியிலிருந்து அதுக்கு எந்த பதிலும் இல்லை, மறுப்பும் இல்லை. அதனால், ஏனெனில் நடப்பதை எப்படி அவர்கள் மறுக்க முடியும் என்பதால் தான் மறுக்காமல் இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. அதனால் நிலைமை இப்படி இருப்பதால் அந்த 4 தொகுதிகளிலும் மீண்டும் எதிர்கட்சிகளே வென்றுவிட்டால் இவருடைய நிலைமை பரிதாபமாகிவிடும். சட்டப்படி இவருக்கு பெரும்பான்மை காட்டியாயிற்று, அந்த உறுப்பினர்கள் இன்னமும் தொடர்கிறார்கள் என்பதால் சிக்கல் இல்லை. இருந்தாலும் தார்மீகப்படி
விஜய் மீது மக்களுக்கு நம்பிக்கை இல்லை, அதனால்தான் 5 தொகுதிகளில் 4 தொகுதிகளில் அவர் தோற்றுவிட்டார் என்கிற விமர்சனங்கள் வந்துவிடக்கூடும் என்கிற ஒரு பேராபத்து அவருக்கு காத்து கொண்டிருக்கிறது. 5 தொகுதிகளிலுமே அவர்கள் வெல்லலாம், அல்லது 5இல் 2இல் வெல்லலாம், 3இல் வெல்லலாம், எது வேண்டுமானால் நடக்கலாம். அது தேர்தல் முடிவுகளை பொறுத்தவரை தேர்தல் முடிவுகளுக்கு பிறகுதான். ஆனால் தேர்தலை அணுகும் போது அவர்களுக்கு ஏற்படுகின்ற அச்சம் இதுவாகத்தான் இருக்கிறது. பொது தேர்தலிலேயே அவர்கள் அச்சப்பட்டதால் தான், நாம் வெல்வோமா என்கிற அச்சமும் பயமும் அவர்களுக்கு இருந்ததால் தான் விஜயை 1 தொகுதிக்கு 2 தொகுதிகளில் போட்டியிட்டார். அவர் இவ்வளவு பெரிய வெற்றி நமக்கு கிடைக்கும் என்று அவர் கட்சியினரே நினைக்கவில்லை என்பதுதான் யதார்த்தம். அப்படி நினைத்திருந்தால் அவர் ஒரே தொகுதியில் நின்றிருப்பார். இப்போ அவர் 2 தொகுதியில் போட்டியிட காரணமே அவர்களுக்கு இருந்த ஐயப்பாடு தான், நாம் வெல்வோமா என்கிற ஐயப்பாடு தான். அதே ஐயப்பாட்டில் இப்பொழுதும் இருக்கிறார்கள். அந்த பயத்தின் காரணமாக இன்னும் 4 உறுப்பினர்கள் கொண்ட பாமகவையும் சேர்த்து கொண்டால் இதில் தோல்வியடைந்தாலும் நமக்கு சிக்கல் இல்லை என்கிற ஒரு வலிமையான நம்பிக்கையோடு இருக்கலாம் என்கிற கணக்கில் விஜய் இருக்கிறார் என்று ஒரு தகவல் உலவி கொண்டிருக்கிறது. இந்த தகவல் உலவுகிற நேரத்தில் விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் அவர்கள் இப்படி ஒரு பேட்டி, ஏன் நாங்கள் அமைச்சரவையிலிருந்து வெளியே வர மாட்டோமா என்கிற அந்த ஒற்றை கேள்வி பல்வேறு யூகங்களுக்கு வழிவகுத்திருக்கிறது என்பதில் மாற்றமில்லை. அவருடைய முழுமையான பேட்டியில் அது தெரியும் என்றாலும் இந்த கேள்வி வைக்கப்பட்டதனுடைய பின்னணியில் இது ஏனோதானோ என்று வைக்கப்படவில்லை. விஜய் அரசுக்கு சொல்லுகிற ஒரு செய்தி என்று சொல்லுவோரும் உண்டு. அதாவது விமர்சிப்பவர்களுடைய கணக்கு வேறு, இந்த சொல்லுக்கு உண்மையான பொருளை எடுத்துக்கொண்டு அது குறித்து கருத்து தெரிவிப்பவர்கள், அரசியல் அரங்கில் உள்ளவர்களை சொல்கிறேன், கருத்து தெரிவிப்பவர்கள் இப்படி சொல்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சி பாமகவை உள்ளே கொண்டு வர விஜய் அவர்கள் நினைப்பதால் பாமகவோடு நாம் இருப்பது சரியாக இருக்காது, அதனால் நாங்கள் வெளியே வரவும் தயாராக இருக்கிறோம் என்கிற செய்தியை முதலமைச்சருக்கு கடத்துவதற்கே அவர் இந்த பேட்டியை கொடுத்திருக்கிறார், இந்த சொல்லை சொல்லி இருக்கிறார் என்கிற கருத்தும் இருந்து கொண்டிருக்கிறது, உலவி கொண்டிருக்கிறது, சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இவற்றில் எது சரி என்பது போக போக தெரிந்துவிடும் என்றாலும் இப்போதைக்கு விசிக வெளியே பாமக உள்ளே என்பது விஜயனுடைய கணக்காக இருக்கிறது. விசிக போனாலும் பாமக வந்தால் இன்னும் கூடுதலாக 2 இடங்கள் இருக்கின்றன என்கிற கணக்கை அவர் போட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இதில் இதுவரை எந்த ஆதாரபூர்வமான ஒரு தகவலும் நடக்கவில்லை என்றாலும் நடந்திருக்கிற வெளிப்படையான நிகழ்வுகளின் உள்ளோட்டமாக நாம் நுழைந்து பார்ப்பதில் இவை புலப்படுகின்றன. இவை நடக்கிறதா இல்லையா என்பது போக போக தெரிந்துவிடும். பாமக தலைவர் விஜய் அவர்கள் சந்திப்பும் விடுதலை சிறுத்தைகள் தலைவருடைய இந்த சொல்லாடலும், ஏன் நாங்கள் அமைச்சரவையிலிருந்தும் வெளியே வரமாட்டோமா என்கிற சொல்லாடலும் இதை உறுதிப்படுத்தும் வண்ணம் இருக்கின்றன என்பது மட்டும் உண்மை. இது இப்படியே இந்த போக்கிலேயே போகுமா அல்லது இதில் மாற்றம் வருமா என்பது போக போகத்தான் தெரியும். அப்பொழுதும் இது குறித்து நாம் உரையாடுவோம். நன்றி, வணக்கம்.